Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, வெஜ் ஸ்ப்ரிங் ரோல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு pan-ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின பூண்டு, இது கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கந்தோம் நம்ம மெலிசா நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே மெலிசா நறுக்கின கேரட் எல்லாமே நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் இது நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ், இது கூடவே குடமிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பொறுத்த வரைக்குங்க காய் எப்பயுமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வதக்கிட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூடவே ரெட் சில்லி சாஸ், green chili sauce, soya sauce, இது கூடவே டொமேட்டோ சாஸ். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். இது எல்லாமே லைட்டாக வதக்கிக்கோங்க. சாஸ் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வெள்ளை மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கடைசியாக பொடியை நறுக்கின வெங்காயத்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்ப்ரிங் ரோலுக்கான வெஜ் ஃபில்லிங் ரெடி. அடுத்து நம்ம வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வறுக்கக்குள்ளே பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் மைதா போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பு மாவும். இது கூடவே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் செமி திக் பேஸ்ட்டில் கலந்து வச்சுக்கோங்க. முக்கியமாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பேஸ்ட் ரெடி. அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இது எல்லா க்ரோசரி ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குங்க. இப்போ இந்த பேஸ்ட்ரியை நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜ் ஃபில்லிங்கை உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நாலா பக்கமும் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ மாவு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கீழேருந்து நீங்கள் மடிச்சுட்டு வாங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. ஷீட் உடையாமல் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டும். இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணி உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளில வராத மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேஸ்ட்ரியும் உள்ளே வெஜ் ஃபில்லிங் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிளுக்கு கரெக்டாக 4 ஸ்ப்ரிங் ரோல் வந்திருக்கு. அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, அப்போ தான் லைட் கோல்டன் ப்ரௌனில் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நடுவில் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் சமமாக இருக்கும். அவ்வளவுதாங்க, வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி.
இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோலுக்கு சைட் டிஷ் டொமேட்டோ சாஸ் இல்லைனா கெச்சப் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஜூஸியாக அந்த சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.